டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய பேராசான், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பி மணியரசன் ஐயா அவர்களே. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களை சந்திக்கிறீங்க. அதுக்கான வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி தம்பி, நன்றி. இப்போது இலங்கையா, இலங்கை அரசியலிருந்து அப்புறம் நம்ம அப்படியே தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரலாம்னுங்க. இலங்கை அரசியலை பொறுத்தவரையும் அனுரகுமார திசாநாயகா அவர் ஜனதா விமுக்தி பெரமுனாவினுடைய முன்னாள் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் கூட தற்பொழுது பார்த்திங்கன்னா கடந்த அதிபர்கள் போல் இல்லாமல் தமிழர்களோடு நெருங்கி பழகுவது, தமிழர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறது, அதிகமாக தமிழர் பகுதிகளுக்கு பயணம் செய்த அதிபராக இருக்கார். இந்தியாவோடு ஒரு உறவையும் மேம்படுத்தி வராரு. ஆனாலும் கூட அவர் ஆட்சிக்கு இதுவரை தமிழர்களுக்கான தனித்த சிறப்பான எந்த ஒரு தீர்வையும் தருவதற்கு முன்வரலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மோடியின் தந்திரத்தை அவர் திசாநாயகாவும் கற்றுருப்பார். மோடி சொல்லி கொடுத்துருப்பார். எப்படின்னா தமிழர்களை நேரடியாக பகைச்சு அழிக்க நினச்சோம்னா அவங்களும் போராடுவாங்க, அது பெரிய சிக்கலாக போயிடும். அதனால் அவங்கள ஆதரிக்கிறது போல் நடித்து கழுத்த இருக்கணும் அப்படிங்கிறது மோடி யுக்தியது. அதுதான் நான் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கேன். அனுகூல சத்துரு யுத்த முறைன்னு ஆரியம் வைத்தது. அது இந்தியாவோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கார் இப்போ. அதனால் இங்கே சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ ஒரு நமக்கு ஆதரவாக இருக்கிறது போல் நடிக்கிறது, நடைமுறையில் நமக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாமல் எச்சரிக்கையாக இருந்து ஒதுக்கி வைக்கிறது என்பது தான் இந்த இப்போ உள்ள சிங்கள ஆட்சியும் தொடர்கிறது. அது ஒரு ஜேவிபி என்பது இப்போ அவங்க ஜேவிபி தலைவர் தான் வருது. அது ஒரு சிங்கள இனவெறி கட்சி, இன ஆதிக்க கட்சி. அவர்களெல்லாம் நடத்திய பழைய அது இலங்கை அதிபர்கள் நடத்திய இனப்படுகொலை அல்லது தமிழின புறக்கணிப்பு, ஒடுக்குமுறை எல்லாம் போதாது, இன்னும் ஒடுக்கணும்னு சொன்ன கட்சியினுடைய தலைவர் வருது. அதனால் பெரிய பல நம்ம 2.5 லட்சம் 3 லட்சம் நம்ம மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம். அது இலங்கையினுடைய பொருளாதாரத்தையும் பாதிப்பு உண்டாக்கி ரொம்ப வீழ்ந்து நொடிச்சு போய் கிடந்து திவாலாலாம் இப்போ ஆயிடுச்சு. இந்த நிலையில் இந்த முரண்பட்டு போர் முறை அல்லது நேரடி பகை முறை வேண்டியதில்லை, அரவணைச்சு கழுத்தாக இருப்போம் அப்படிங்கிறது தான் இவருடைய உள்ள ஜனாதிபதியுடைய அணுகுமுறை என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதனால தான் அவர் ஒரு மாநில தேர்தல் கூட நடத்தலையே. மாநில சபைகள் தேர்தல் பல ஆண்டுகள் ஆச்சு, நடத்தவே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. எந்த முன்னேற்றம் முடியாதும் கிடையாது. இராணுவத்தை திருப்பி அழைக்கவும் கிடையாது. நம்ம எல்லைகள், நம்ம தமிழர்களுடைய தனிநபர்களுடைய சொத்துக்கள், மைதானங்கள், வயல்கள், கொள்ளைகள் எல்லாமே மைதானங்களாகி கிடக்குங்க. அதுவும் திரும்பி கொடுக்கல, எதுவும் பண்ணலை. ஒரு இயல்பான சட்டம் பாதுகாப்புங்கிற முறையில் இல்லாமல் இராணுவம் பாதுகாக்கப்பட்ட இடமாகத்தான் இப்பொழுதும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தமிழர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு தமிழர்களுக்கு ஒரு கூடுதல் அதிகாரம் தரக்கூடிய நிலையிலே இருக்க மாட்டார். ஆனால் அதே வேளையில் தமிழ் எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் தலைமையிலான ஒரு எம்பிக்கள் குழு கடந்த செப்டம்பர் மாதமே ஜெனீவா போனாங்க. அது இலங்கை அரசாங்கத்திலே கூட்டிகிட்டு போய் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அந்த குடியரசு, அந்த ஃபெடரல் சிஸ்டம், அந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது ஒரு 3-4 மொழிக்காரர்கள் ஆளலாம்ங்கிற அந்த கூட்டாட்சி தத்துவம், அதை காண்பிப்பதற்காக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது இவர் போயிருந்தார். அதன் பிறகு சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம் தமிழர் சீமான் அவர்கள், திகாவினுடைய தலைவர் கி. வீரமணி போன்றவர்களை சந்திச்சுட்டு எங்களுக்கு நாங்கள் விரும்பாத ஒரு ஒற்றையாட்சி முறையை அனுரகுமார திசாநாயக அரசு திணிக்க பார்க்கிறது, அதனால் இதிலிருந்து எங்களை மீட்டு நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டே கேட்டு எங்களுக்கு கூட்டாட்சி முறையவாது தர சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கூட்டாட்சி முறை என்பது இவர்கள் தருவார்களா அப்படிங்கிறதுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் 1987 ராஜீவ் காந்தியும் இவரும் போட்டது. அந்த ஒரு
இலங்கை அதிபர் இருந்தார் ஜெயவர்தனையும் போட்டது 1987 போட்டது. அதன்படி 13வது திருத்துவம் என்று ஒரு திருத்துவம். அது பெரிய திருத்தம் இல்லை, பெரிய கூட்டாட்சியெல்லாம் அதில் அது இல்லை. சும்மா சில அதிகாரங்களை கூடுதல் அதிகாரங்கள் சில அதிகாரங்களை மாநிலங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கறது என்ற முறையில் அந்த 13வது திருத்தத்தை கூட எடுத்து கூட பார்க்கல அவங்க இது வரைக்கும் யாருமே செயல்படுத்தவே இல்லை. அடுத்தது இப்போ போய் கூட்டாட்சி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒட்டுமொத்தமாக நாங்கள் தமிழர்களுடைய தாயக கோரிக்கையை விட்டு விட்டோம் என்று சிங்களன் காலடியில் விழுந்து கும்பிடுவதற்கு சமம். இந்த ஆள் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக ஆமாம் பண்ணியிருக்காருல, அந்த டீம் பண்ணியிருக்க கூத்து இருக்கு பாருங்கள், சிங்களன் காலடியில் விழுந்து கும்பிடுறது மாதிரி. இந்த குரூப் வந்து சிங்களன் தயார் பண்ண குரூப் இது. சிங்கள அரசு சுவிட்சர்லாந்துக்கு என்ன அவர் போய் பார்த்து கிழிச்சு நேராக பண்ணுறாரு. அவன் வந்து ரொம்ப நாளாக கூட்டாட்சி வச்சுருக்கான். அவன் வந்து மாநில 4 மொழி 4 மாநிலம். அவன் வந்து பிரெஞ்சு, ஜெர்மனி, இந்த இத்தாலி இந்த இன்னொன்று டாஷ் ஒரு மொழி. இந்த 4 இந்த ஜெர்மன் மொழி பேசுகிறவங்க அதிகம் இருந்தாலும் 4க்கும் சம அதிகாரம். 4லேருந்து மாற்றி கூட்டரசு தலைவர், குடியரசுத் தலைவர் வருவாருங்க. பிரதமராக குடியரசுத் தலைவர் வச்சுருக்காங்க. 4க்கும் தலைமை அதிகாரம். அந்த தலைமை அதிகாரத்தை சுழற்சி முறையை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் வச்சு பல உரிமைகள் அவன் ஆட்சி மொழி தான் அங்கே இருக்குது. 4ம் ஆட்சி மொழி தான் அங்கே. இப்போ சுவிட்சர்லாந்து நாங்கள் போயிருந்தோமே, இதுக்காக மாவீர நாளுக்காக போயிருந்த இடமாறையாக நாங்கள்லாம் போனபோது சர்ச்சில் கூட ப்ரேயர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நவம்பர் மாதம் 27க்கு ஜெர்மன் போனோம். அப்படியே அதை ஒட்டி அங்கே ஸ்விஸ்ஸுக்கு போனோம். டிசம்பர் 31 என்னமோ நாங்கள் அங்கே இருக்கிறோம். அங்கே இருந்து வருடப்பிறப்பு அப்படின்னா விடிய அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம். நாங்கள் போகிறோம் 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கெல்லாம் 4 மொழியிலையும் ப்ரேயர் பண்ணுறாங்க. டச்சு, அதாவது ஜெர்மன்காரங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க, இத்தாலி, அந்த இன்னொரு மொழி, 4 மொழியிலையும் ஒரே இதில் மேடையில் நின்றுக்கிட்டு மக்கள் நிற்கிது, ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 4 மொழியும் சமமாக ஆட்சி மொழி உள்ள இடம் அது சுவிட்சர்லாந்து. அந்த மாதிரி ஒரு கூட்டாட்சியை வந்து அமைக்கிறது, ஒரு போய் காட்டுறது, சர்க்கஸ் காட்டுறதுக்கு என்னென்னா, இந்த கும்பலை வந்து உற்சாகப்படுத்தி அரசே நம்மளை மதிக்குதுன்னு 4 பேருக்கு விளம்பரம் காட்டுறதுக்கு, அது மாதிரி அதில் இந்த குஷி, இந்த அற்ப மகிழ்ச்சி ஜீவன்கள் அதில் மகிழ்ச்சி அடைஞ்சு அதை தெரிஞ்சு தன் பிறந்த இனத்தை காட்டி கொடுக்குறது. அது மாதிரி இத்த பெரிய மனுஷன் கையை பிடிச்சி கொடுத்துட்டாங்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டு போகிறது, அது கூட்டிகிட்டு போகிறது, அந்த விஷயம் அது சாதாரண விஷயமே இல்லை. அது அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது தம்பி நான் சொல்கிறது, கூட்டாட்சி என்பது, ஃபெடரேஷன் என்பதே ஃபெயில்டு மாடல். இப்போ கூட்டாட்சி வச்சுருந்தானுங்க. இதில் கூட்டாட்சிங்கிறது பல இனங்களுக்கு இடையே கூட்டாட்சி தான். ஒரு இனமும் கூட்டாட்சி வச்சுக்கலாம் அவங்க மரபு வழி. இப்போ ஜெர்மனில் ஒரு கூட்டரசு வச்சுருக்கான், ஃபெடரேஷன் தான் வச்சுருக்காங்க. அவன் ஒரு இனம்தான், ஆனால் அவங்க மரபு வழியாக பல மாநிலங்களாக பல ராஜ்யங்களாக இருந்தது. அது அப்படி இப்படி இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் தனித்தனி நாடாக இருக்க தகுந்த இனங்கள் ஒன்றா சேர்ந்து வாழும்போது தான், தனி நாடாக இருந்தால் என்னென்ன உரிமைகள் அடையாளங்கள் வேணுமோ அதெல்லாம் வேணுங்கிறது ஒரு பிரச்சனை. அப்படி பார்த்திங்கன்னா சோவியத் யூனியனில் பிரிஞ்சு போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் ரைட் டு செசீட்னு கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போவும் ரஷ்ய பேரினவாத ஆதிக்கம் அங்கே இருந்தது. 70 வருஷம் 75 வருஷத்துக்கு மேலே பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிஞ்சே போயிட்டாங்க. 15 நாடுகளாக பிரிஞ்சு போயிடுச்சு சோவியத் யூனியன். அதுபோல் யூகோஸ்லாவியா பிரிய முடியாதுன்னாங்க, போர் நடத்தி 6 நாடுகளாக பிரிஞ்சு போயிடுச்சு. செக்கோஸ்லோவேக்கியா வந்து வெல்வெட் டைவர்ஸ்ம்பாங்க. செக்கோஸ்லோவேக்கியா 2 நாடுகளாக உட்கார்ந்து பேசி பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி வந்து அதுபோல் பிரிஞ்சு இருந்த இனங்கள் சேர்ந்துருச்சு. வியட்நாம், வடக்கு வியட்நாம், தெற்கு வியட்நாம்ங்கிறது ஒன்றா சேர்ந்து யுத்தம் நடத்தி உயிரிழப்பு நடத்தி சேர்ந்துட்டானுங்க. அது ஜெர்மன், கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனின்னு பிரிஞ்சு இருந்துச்சு ஒரு ஜெர்மன், அது சேர்ந்துருச்சு. அது மாதிரி சேர்வதற்கு பல இடங்களில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டாட்சி, பல இனங்கள் கொண்ட நாட்டில் கூட்டாட்சி என்பது ஃபெயில்டு மாடல். அதை இன்னும் வித்தியாசமாக எதுவும் மாற்றி அமைக்கலாமான்னு வேணால் பார்க்கலாமே தவிர அது ஒரு ஃபெயில்டு மாடல். அதை போய் ஒரு ஒற்றையாட்சியில் கூட, அது இப்போ நீங்கள் வந்து பிரிட்டனில் ஒற்றையாட்சி தான் இருக்குது. ஆனால் அவங்க போராட்டம் நடத்தி என்ன பண்ணுறான், இப்போ ஸ்காட்லாந்துக்கெலாம் சட்டசபை வந்து அதிகாரம் கொடுத்து பழைய மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறான் வெள்ளைக்காரன். அந்த மாதிரி இருக்கான்னு கேளுங்க, இலங்கையில் பண்ணுறானான்னு கேளுங்க.
ஒற்றையாட்சியில் கூட கொஞ்சம் ஃபெடரல் மாடலில் செய்வாங்க. அதுபோல் ஃபெடரேஷனாக இருந்து இன பாகுபாடு காட்டுறதுல பிரிஞ்சு போன நாடுகள் நிறைய இருக்குது. எனவே பொதுவாக கூட்டாட்சி என்பது தோற்று போன ஒரு மாடல். அது தோற்றதுலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு எதுவும் பண்ணுறது தான் வித்தியாசமாக பண்ணலாம். அது பண்ணி சொல்லி தான் காட்டணும். அதை அப்படி இல்லாமல் கூட்டாட்சி ஃபெடரேஷன் என்ன பண்ணிடுவாங்க? அவங்களே சொல்ல முன்வரல, இவங்களா கேட்குறாங்க, அதையாவது கொடுக்குன்னு கேட்குறாங்க. அவங்க பிடிச்சி கேட்க விட்றான். அவங்கள இந்த ஆட்களை அவன் பிடிச்சி கேட்க விட்றான், கையாட்கள். அப்போ இவன் என்ன ஒன்று பாவம், லட்சக்கணக்கான மக்களை இழந்து நிற்கிறவங்க, ஒரு 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 பல்லாயிரக்கணக்கான பேர் காணாமல் போனாங்கிறான், என்ன ஆச்சுன்னே தெரியலையேன்னு அழுதுகிட்டு இருக்க மக்கள், நிலத்துக்கு முன்னாடி இராணுவம் நின்றுக்கிட்டு இருக்கான், சொந்த நிலத்தில் வயலில் தோட்டத்தில் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு. முழுசாக இன்னும் அவனுக்கு சுதந்திரம் வரல. இருக்கிறவனுக்கு சாதாரண தனிநபர் சுதந்திரம், குடிமை உரிமை கூட சரியாக வரல. இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இவனுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஏன்னா இந்தியாக்காரன் வந்து சிங்களனுடைய பங்காளி, சிங்களனும் இந்தியாக்காரனும் டெல்லி ஆள்றவனும் பங்காளிகள். அப்போ அவனுக்கு இனப்படுகொலை பண்ணுறதுக்கெல்லாம் தூண்டுதலாக இருந்தவன் இந்தியாக்காரன் தான் உலகம் முழுக்க உள்ள ஆதரவை திரட்டி கொடுத்தவன். டெல்லி அரசு தான் திரட்டி கொடுத்து அவங்க நம்மளை அழிக்கிறதுக்கு துணை நின்றவன். அப்போ நம்மளை போல கட்சிகள் அமைப்புகள், பல கட்சிகள் அமைப்புகள், தனிநபர்கள் போராட்டமே தவிர பெரிய கட்சி பூரா காட்டி கொடுத்துட்டு இருந்துச்சு. திமுக காட்டி கொடுத்துட்டு இருந்த கட்சிகள். இந்த நிலையில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள்? பாவம், இப்படியாச்சும் ஒரு பக்கம் ஒரு தீர்வு வராதுன்னு ஏங்கி கிடப்பாங்க. அதில் 2 பேரை பிடிச்சி இது மாதிரி இப்படி பண்ணலாம்னு பண்ணால் அது எடுபடும், அதை வந்து நீர்த்து போக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தந்திரம் பண்ணுறாங்க. இது ஏமாறக்கூடாது. ஈழத்தமிழர்கள் ஏமாறலை. புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள்லாம் இதை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான் இதை எதிர்க்கிறாங்க. இது என்னன்னாக்க ஒன்றுமே இருக்காது. திசை திருப்பி இவ்வளோ பெரிய தியாகத்தை, இவ்வளோ பெரிய வீரத்தை அத்தனை வீணடிக்கிறது தான் இந்த கூட்டாட்சிகள். எதுவும் தரமாட்டான் சிங்களன். இத்தனை ஆண்டுகள் தரல. 87லேருந்து 13வது திருத்தத்தை செயல்படுத்த கூட இல்லை. மாநில பேருக்கு ஒரு மாநில சட்டசபை வச்சிருந்தா அதுவும் இல்லை. இப்போ எலெக்ஷன் இடத்துல ஒன்றும் பண்ணலை. அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனவே அவன் சீரடிக்கிறது செய்கிறான். அதனால் நமக்கு என்ன சொல்கிறோம்னா, நம்ம வந்து சர்வதேச பன்னாட்டு விதிமுறைகளின்படி, பன்னாட்டு நடைமுறைப்படி உள்ள கோரிக்கை நம்ம வைக்கணும். ஐநா மனித உரிமை மன்றம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அங்கே இனப்படுகொலை நடந்திருக்கு, அத்துமீறல் நடந்திருக்கு. இந்த போரில் வந்து அத்துமீறல் நடந்திருக்கு. இதை பன்னாட்டு வல்லுநர்கள் உதவியோடு ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா முன்மொழிந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கு. அதை செயல்படுத்துன்னு கேளு. இப்போ நாங்கள்லாம் அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அமைப்புகள், 7 ஆதரவு அமைப்புகள், அதை செயல்படுத்தணும்னு கேளு. அதுக்கு வந்து இவர் திசநாயகாவை கேளு. அவங்க என்னன்னாங்க, நான் உள்நாட்டு பொறிமுறையே வச்சு விசாரணை செய்யறேன்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. உள்நாட்டு பண்ணாலும் பிரயோஜனம், அதுவும் நடக்கலை. இவனை இப்போ புதுசாக வந்த ஆளுக்கு மேடம் போடுறான்ல, ஜேவிபி தலைவர் ஜனாதிபதி, இவர்கிட்ட இவங்க கேட்குறது, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதை கேட்டு பன்னாட்டு விசாரணை யாராக இருந்தாலும் சரிப்பா நாங்கள் தண்டிக்கிறோம்டா. அவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புலிகளே அப்படி தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, போர் குற்றம் பண்ணியிருந்தால் புலிகளையும் தண்டிப்போங்கிறான் இந்த தீர்மானத்தில். டைகர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரிப்பா, இலங்கை அரசு பண்ணியிருந்தாலும் சரி, ஏன் நம்ம விசாரிக்க மாட்டேங்கிறேன்? இப்போ நாங்கள் எல்லாம் புலிகள் தரப்பு தான் விசாரிட்டாங்க. நம்மள புலிகள் விசாரிக்கிறாங்கல்ல, துணிச்சலாக கேட்குறோம். ஆமாம், அந்த துணிச்சல் வந்து இலங்கை அரசுக்கிட்ட இல்லை. அவன் படுகொலை பண்ணியிருக்கான். நம்ம கொலை செய்யப்பட்ட பகுதி, நம்மகிட்ட என்ன அத்துமீறல் பண்ணுறதுக்கு இருக்கு? அதனால் அவன் குற்றவாளி. அந்த பன்னாட்டு அந்த ஒரு ஐநா மனித உரிமை மன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை செயல்படுத்துன்னு சொல்கிறதுக்கோ செயல்படுத்தவோ யோக்கியதில்லை இன்னைக்கு உள்ள சிங்கள அரசுக்கு. அவன் பேச்சை காட்டிட்டு நீ வர்றவங்க என்ன சென்னையில் வந்து முதல்வரை பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன் வேணால் காட்டி கொடுக்குறேன்னு அர்த்தம். எட்டப்பன் வேலை செய்கிறேன்னு அர்த்தம். இதான் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள். இதில் என்ன தேர்வு வரப்போகுது? அடுத்தது, இன்றைக்கி வந்து உலக அளவில் வாழக்கூடிய தமிழர்கிட்டையும் சரி, ஈழத்துலேயும் சரி, இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, என்ன கோரிக்கை இருக்குது? பன்னாட்டு புலனாய்வு விசாரணை செய்யணும். 2வது, பன்னாட்டு மேற்பார்வையில், ஐநா மேற்பார்வையில் கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும். பொது வாக்கெடுப்பு இல்லாது தமிழர்கள்ட்ட நடத்தணும், ஈழத்தமிழர் நடத்தணும். ஈழத்தில் இருந்த தமிழர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் எல்லாத்தையும் கருத்து வாக்கெடுப்பு நடத்து, பன்னாட்டு தலைமையில் அவங்களுடைய வழிகாட்டல் நடத்து. இலங்கையோடு சேர்ந்து இருப்பதா, விடுதலையாகி தனிநாடு அமைத்துக் கொள்வதா? 2 கேள்வி தான். ஈழத்தில் தமிழ்நாடு அமைத்துக் கொள்வது, இலங்கையோடு சேர்ந்திருப்பது. இந்த 2 கேள்வியை வச்சு எடுங்கிற கோரிக்கை வலுப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களை பார்த்தாலும் அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ புலம்பெயர்ந்த நாடுகள்லையும், இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தோம் அண்மையில், அங்கே உள்ள தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் அந்த கோரிக்கை தான் வைக்கிறாங்க. நம்ம தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்களும் அதான் வைக்கிறாங்க. அப்படி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பன்னாட்டு கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும்.
பன்னாட்டு புலனாய்வு தலைமையில் ஒரு விசாரணை மன்றம் அமைக்கணும் என்ற இந்த கோரிக்கைகள், அதுபோல் இராணுவத்தை முழுசாக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஈழத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாநிலங்களிலிருந்து இராணுவத்தை சிங்கள அரசு திரும்ப முழுசாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவும் போல் சாதாரண சட்டம் ஒழுங்கு அங்கே இருக்கணுமே தவிர சிறப்பு கெடுபிடிகள்லாம் இருக்கக்கூடாது. இராணுவ ஆட்சியெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. நடைமுறையில் ஒரு டிஃபேக்டோ இராணுவ ஆட்சி தான் ஈழத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாது என்ற கோரிக்கைகள் வரும்போது இதில் எதையுமே செய்கிறதுக்கு நகத்தை கூட அசைக்காத இந்த இலங்கை அரசுகிட்ட போய் கேட்கறது, இங்கே வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்குறது என்ன நியாயம்? அது என்ன எங்களை தமிழச்சியை தமிழ்நாட்டில் உள்ள ஈஸியாக நினச்சிக்கிட்டீங்களா? ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணோம்னு அவன் பெரிய பெரிய கட்சிக்காரன் பண்ணுவான், பொதுமக்கள் பண்ண மாட்டாங்க. யார் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்க கூட இந்த 2008 2009 ஈழத்தில் இனப்படுகொலையை கண்டிச்சாங்க. நம்ம ஊர்களில் உள்ள காங்கிரஸ்காரங்களாம் சொல்கிறேன், நான் யாரும் ஆதரிக்கலை. அவன் ரத்தம் அது. இப்போ இங்கே வந்து எங்கள் இதில் வந்து இருந்துக்கிட்டு எங்களை ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு இந்த ஊர் முதலமைச்சரை பார்க்குறீங்களா? அதுக்கு எங்கள் தமிழ்நாட்டு திருமாவளவன் தான் ஏற்பாடு பண்ணாருங்கிறாங்க முதலமைச்சரை பார்க்குறதுக்கு. சமீப காலமாகவே திருமாவளவன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு தப்பு, இதெல்லாம் மிக ஏற்கனவே ஒரு பேரில் பல குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இது என்னதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க? இல்லை, இலங்கைக்கு பயணம் செய்த திருமாவளவன் அவர்கள் அங்கேயே மேடையில் பேசுகிறாரு. இங்கே வந்து இந்த நான் கேட்குறேங்க, பகிரங்கமாக ஈழத்துக்கு வந்து ஆதரவாக நின்னது வந்து கட்சி வேறுபாடு எல்லாம் பேசும். வைகோ, நெடுமாறையா, இப்போ அது மாதிரி நாங்கள் வந்து குளத்தூர் மணி மற்ற அது மாதிரி பல நாங்கள் எங்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் அது மாதிரி பல அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகளும் தொடக்கத்தில் நின்று போராடி இருக்கு, தியாகம் பண்ணியிருக்கு. இப்படி இருக்கிற இடத்துல இந்த இது வைகோ அண்ணனோ அல்லது நெடுமாறன் அவர்களோ வேறு யாரோ சீமானோ, இன்னைக்கு சீமானும் இதை இருக்கிறாரு, கூட்டாட்சி கோரிக்கை வச்சு தப்புங்கிறாரு சீமானோ. யாராவது உனக்கு அங்கே ஆதரவு இருக்காங்களா? முதலமைச்சரை போய் பார்ப்போம். கூட்டரசு முதலமைச்சரை பார்க்குறது தனி. கூட்டாட்சிங்கிறது கூட்டரசு கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு யாரும் இங்கே ஆதரவு இருக்கிறாங்களா? இல்லை. தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு போராடின இத்தனை பேரில் யார் உங்களுக்கு ஆதரவாக சொல்கிறாங்க? யாரும் அந்த ஈழத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இருக்காங்க. உள்நாட்டு அரசியலில் எப்படி இருந்தாலும் எங்களுக்குள்ளர ஈழத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒன்றா தானே இருக்கிறோம். கண்டிப்பாக. இவர் நம்ம தோழர் திருமாவளவன் மட்டும் ஏன் போகணும்? அவர் தடுத்து நிறுத்தி இருக்கணும். ஐயா, இந்த கோரிக்கை வைக்க வேண்டாம்னு சொல்லணும். தேவை, ரெஃபரண்டம் தேவை அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா மற்றவங்கள கேட்போம், நம்மளால செய்யக்கூடாது அப்படின்னு போகணும்ல. இப்போ போய் ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டுலாம் அவர் திசநாயக வந்து செஞ்சிட போறது இல்லை. அவங்க மாமா வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்களே, தமிழ்நாட்டில் வந்து கூட்டாட்சி வேணும்னு சொல்லி தமிழ் நம்ம ஆளுகளுக்கு குழப்பி விடுறது தான். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான பொதுமக்கள் இருக்குல்ல, நான் சொன்னேன் காங்கிரஸ்காரன் கூட ஆதரிச்சான்னு சொல்கிறேன்ல, அது தமிழருடைய ரத்தம் தானே அது. அதனால் அந்த மக்களை குழப்பி விடுறதுக்கான ஒரு சூழ்ச்சியை சிங்களம் பண்ணுறான், இந்திய அரசுடைய துணையோடு பண்ணுறான். அதற்கு திருமாவளவன் போய் அதுக்கு போகிறது வந்து மிகப்பெரிய தவறு. அது மாதிரி கூடாது. இந்த கோரிக்கையில் வலுப்படுத்துங்க. பன்னாட்டு புலனாய்வு தலைமையில் விசாரணை வேணும். அதுபோல் நமக்கு வந்து கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும். இராணுவத்தை திருப்பி அழைச்சிக்கிட்டு சிவில் ரைட்ஸ், குடிமை உரிமைகள் முழுக்க கொடுக்கணும். இப்போ உன் சட்டப்படி உள்ள குடிமை உரிமைகள் சிங்களனுக்கு என்ன உண்டு அதெல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களையும் உண்டு என்ற அதை செயல்படுத்தி காட்டு என்ற இந்த கோரிக்கைகளை வலுப்படுத்துறதுக்கு பதிலாக இவருக்கு இப்போ புதுசாக வந்திருக்காருல ஒரு ஜேவிபி தலைவராக குடியரசுத் தலைவர், அவர் அதெல்லாம் செய்யட்டுங்க. இதெல்லாம் செஞ்சு காட்டிட்டாருன்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அது எதுவுமே இல்லாமல் அரவணைச்சி கொள்வது, அதை மோடிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. இப்போ எப்படின்னாங்க, இப்போ ஒரு அங்கே பயங்கரவாத தடுப்பு சட்டம் நடைமுறையில் இருக்குங்க இலங்கையில். அங்கே வந்து யாரை வேண்டுமானாலும் கைது செய்து 18 மாதங்கள் விசாரணையே இல்லாமல் சிறையில் வைக்கலாம் அப்படிங்கிறது இப்போ தற்போது நடைமுறையில் இருக்குது. இப்போது கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, புதிதாக இன்னொரு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம்னு இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்களை மக்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து விட்டு இதை செய்தால் கூட பரவாயில்ல. அப்போ தமிழர்களுக்கு என்ன தீர்வு தர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? எதுவும் இல்லாது. அது வந்து ஜேவிபி என்பது அந்த ஏற்கனவே உள்ள அந்த பிரேமதாசா கட்சி அல்லது இந்த ராஜபக்சே கட்சியை விட தீவிரமான இனவெறி கட்சி. அவங்களும் இனவெறி கட்சி தான். அவன்லாம் தமிழர்களை படுகொலை பண்ணது பத்தாதுன்னு கண்டித்த கட்சிங்க ஜேவிபி கட்சி. இனப்படுகொலை நடந்த காலங்களில்
ஒரு வரி அவன் நியாயமாக பொதுமக்களை கொல்லக்கூடாதுன்னு சொன்னவன் இல்லை ஜேவிபி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன புனிதர் ஆகிட்டார், புத்தர் ஆகிட்டார். அவர் புத்த மதத்துக்கே கெட்ட பேர், சர்வதேச கெட்ட பேரை உண்டாக்குறது அந்த கும்பல் தான், சிங்கள கும்பல் தான். புத்த மதத்தை வச்சுக்கிட்டு புத்த பிக்ஷுகள் தான் கடுமையான வெறியர்களங்க, கொலை வெறி பிடித்த நபர்கள் அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து தமிழர் எதிர்ப்பில் வந்து கடுமையாக இருக்காங்க. உலகம் பூராவே தம்பி இப்போ இந்த தேசிய இனங்களுக்கெல்லாம் சமத்துவம்லாம் இப்போ கிடையாது. வலுவில்லாதவனை அடித்து பிழைக்கணுங்கிறது தான் கூட்டாட்சிகள்லேயே இருக்குது. அந்தந்த தேசிய இனமும் போராடிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவிலே பல தேசிய இனங்கள் போராடிட்டு இருக்கு. அது மாதிரி தேசிய இன ஒடுக்குமுறை எதிர்த்து ஒடுக்குமுறை அதிகமாக இருக்கிற காலம் இது. அவன் போராடிட்டு இருக்க காலம் இது. இதில் நம்ம முன்னாடியே போராடி நம்ம இவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். இது வந்து ஒரு மாறிக்கிட்டு இருக்குது. பல சூழ்நிலைகள், புதிய சூழ்நிலையில் வந்து தேசிய இன விடுதலை இயக்கங்கள் வளர்ச்சி பெறக்கூடிய காலம் இருக்குது. அது மாதிரி அந்த நிலை ஈழத்தமிழர்களுக்கும் வந்து விடிவு வரும். அதுக்கான அமைப்பு அங்கே நல்லா உருவாகணும். அந்த நாட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு உருவாக்கிக்க முடியுமோ அந்த சர்வாதிகார கெடுபிடிகளுக்கு இடையில், அதுக்கு இடையிலேயும் ஒரு நல்ல தேசிய விடுதலை இயக்கத்தை ஏதோ ஒரு பேர்லையோ எந்த வகையிலையோ அந்த உணர்வு மங்காமல் அவங்க வளர்த்துக்கிட்டு வரணும். இப்போ வந்து இவரை போய் இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து அதை கண்டித்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள், ஈழத்தமிழர்கள்லாம் கடுமையான கண்டித்து அறிக்கையெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறது. எனவே இது வந்து ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்திருந்தாலும் ஈழத்தில் இருந்தாலும் தனி ஈழம் கருத்து வாக்கெடுப்பு என்பதில் எந்த குழப்பமும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் வேண்டுகோள், கோரிக்கை. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் தம்பி, வணக்கம். மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.